Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. இன்னைக்கு வந்து நம்ம ரம்ஜானுக்கு ஸ்பெஷல் கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கிளாஸ் ஷீட் அண்ட் கிளாஸ் கலர்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் அட்டை, இது வந்து இன்விடேஷன் கார்டில் வந்து அட்டை தான், அந்த அட்டை எடுத்து வச்சுருக்கேன். அந்த அட்டையை வந்து இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் ஒரு இமேஜ் வரைகிறேன். அந்த இமேஜை வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நான் வந்து ஆஃப் இமேஜ் மட்டும் தான் வரைகிறேன். அதை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருக்கோன்றனால கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் இமேஜாக சேர்ந்தே கிடச்சிரும். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒன்று வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக திரும்பவும் வரைஞ்சி கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வரைஞ்சி கட் பண்ண இந்த பீஸ் வந்து கொஞ்சம் அகலமாகிடுச்சு. பட் ஸ்டார்டிங்கில் நான் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னல, அது கொஞ்சம் லீனாக இருந்தது. அதனால நான் அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக வரைஞ்சிட்டு கட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணிட்டதுக்கப்புறம் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியிருந்தோம்ல, அதை அப்படி பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, இந்த ஷேப்புக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி இன்னொன்று கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருந்துச்சு, கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் இப்போ கட் பண்ணது கொஞ்சம் கட்டையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் ஸ்டார்டிங்கில் கட் பண்ணதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, உங்களுக்கு கட் பண்ண தெரியணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ஒரு ஷீட்டில் கட் பண்ணிவிட்டு எடுத்துட்டதுக்கப்புறம் ஒரே மாதிரி 4 பீஸ் நம்மளுக்கு கார்ட்போர்டில் தேவைப்படும். அதனால் கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு அந்த ஷேப் வந்து அதுக்கு மேலே வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பென்சில் எடுத்து நான் மேலே மெஷர் பண்ணிக்கிறேன். 4 பீசஸ் தேவைப்படும், அதனால 4 டைம்ஸ் வந்து நான் மெஷர் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு தனியாக இன்விடேஷன் கார்டில் வரைஞ்சி கட் பண்ணி எடுக்கிறோன்னா, அப்போ தான் ஒரே மாதிரி ஷேப்பில் 4 பீஸும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம வந்து அப்படியே வரைஞ்சிக்கலாம், பட் ஒரே மாதிரி ஷேப்பில் நம்மளால் எவ்வளோ தான் மெஷர் பண்ணாலும் ஒரே மாதிரி வரைய முடியாது. அதனால தான் இப்போ வரைஞ்சிட்டு அந்த பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஷேப் எடுத்துகிட்டு அது உள்ளுக்குள்ளே ஒரு ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஓகே, தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணிட்டதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ மெஷர் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, கிராஃப்ட் நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி 4 பீஸும் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கிளாஸ் ஷீட் எடுத்துக்கோங்க. இது வந்து OHP ஷீட்னு சொல்லுவாங்க சில பேர், அந்த ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகே, அந்த ஷீட்டை எடுத்துகிட்டு 4 ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷீட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த கார்ட்போர்ட் பீசஸ், அதுக்கு உள்ளே வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். அப்போ அந்த கார்ட்போர்ட் பீஸ்க்கு சென்டரில் சின்ன கிளாஸ் ஷீட் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்டுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ இதை 4 ஃபோல்ட் பண்ணி நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த கார்ட்போர்டோட சென்டரில் வச்சு ஒட்டிக்கோங்க. இப்போ நான் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் வந்து ஹார்ட் க்ளூ இல்லைன்னா ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிக்கலாம், ஆர் வந்து செல்லோ டேப் போட்டு கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து ஹார்ட் க்ளூவே மெல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ ஒட்டிட்டதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் ஷீட் வந்து நம்மளுக்கு தெரியும், கிளாஸ் ஓட எஃபெக்டில் வந்து நம்மளுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு. அது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த மாதிரி ஒட்டியிருக்கோம். ஒட்டியாச்சா? நெக்ஸ்ட்டு இப்போ கிளாஸ் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த கலர்ஸில் உங்களுக்கு பிடிச்ச 4 கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. 4த்துக்கும் ஒவ்வொரு கலர் நம்ம பண்ண போகிறோம். அதனால 4 கலர்ஸ் எடுத்துக்கோங்க. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் கலர்ஸ் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து 4த்துக்கும் ஒவ்வொரு கலர் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரே கலர் கூட, ஐ மீன் வந்து 4 பீஸஸ்க்கும் ஒரே கலர் கூட பண்ணிக்கலாம். பட் நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு 4 பீஸ்க்கும் ஒவ்வொரு கலர் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பீஸ்க்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கை ப்ளூ கலர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பிங்க் கலர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு டார்க் ப்ளூ கலர்னு நினைக்கிறேன், டார்க் ப்ளூ பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு டார்க் க்ரீன் கலர் பண்ணியிருப்பேன். நான் வச்சுருக்க கிளாஸ் கலர்ஸில் இந்த 4 கலர் தான் கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரிஞ்சிச்சு. உங்கள்கிட்ட இருக்கிற கிளாஸ் கலர்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து கலரிங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படி கிளாஸ் கலர்ஸே இல்லை, ஒரே ஒரு கலர் தான் இருக்குது, 2 கலர் தான் இருக்குன்னா 4 பீஸ்க்கும் ஒரே கலர் கூட நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 4 பீசஸ்க்கும் கலரிங் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, வெளியே இருக்கிற அந்த கார்ட்போர்டுக்கு கலரிங் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் காய வச்சுருங்க. காஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வெளியே இருக்க கார்ட்போர்டுக்கு வந்து கலரிங் பண்ணிக்கலாம். வெளியே இருக்க கார்ட்போர்டுக்கு நான் கிளிட்டர் கலர் எடுக்கிறேன். இது வந்து மெட்டாலிக் கலர். மெட்டாலிக்கில் எல்லோ கலர் எடுத்திருக்கேன். எல்லோ கலர் வந்துட்டு இந்த கார்ட்போர்டுக்கு வெளி சைடு மட்டும் கலரிங் பண்ணிக்கலாம். மெட்டாலிக் கலர் பண்ணும்போது கொஞ்சம் கிளிட்டரிங் ஷேடில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி மெட்டாலிக் கலர் இல்லாதவங்க அக்ரிலிக் கலர்ஸ் கூட பண்ணிக்கலாம் தான். போஸ்டர் கலர்ஸ், அக்ரிலிக் கலர்ஸ் எது வேணால் பண்ணி. அப்படி கலரிங்கே இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா கலர் பேப்பர்ஸ் கூட கட் பண்ணி அந்த ஷேப்க்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட ஒட்டிக்கலாம். கலர் பேப்பர்ஸ் இல்லைனா கிஃப்ட் பேப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷனல் இருக்குது. அதனால் கலரிங் தான் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, நிறைய ஆப்ஷனல் இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகேவா? நான் வந்து கலர் பண்ணுறேன்.
இப்போ 4 பீசஸ்க்கும் கலரிங் பண்ணி முடிச்சிட்டதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது. இதுக்கு மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார் பீசஸ் ஒட்ட போகிறேன். இது கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஸ்டார் பஞ்சிங் மிஷின் எடுத்துகிட்டு ஒயிட் கலர் ஷீட்டில் தான் நான் பண்ணுறேன். நீங்கள் பிளாக் கலர் ஷீட் இருந்தால் பண்ணிக்கோங்க. என்கிட்ட பிளாக் கலர் ஷீட் இல்லை அப்படின்றதுனால ஒயிட் ஷீட்டில் பண்ணுறேன். கலராக பண்ணலான்னு பார்த்தேன், பட் கலராக பண்ணால் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு. அதனால கலராக பண்ணல, ஒயிட் ஷீட் வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நிறைய பீஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்டுக்கு மேலே உங்களுக்கு தோன்ற இடத்துல ஃபெவிகாலில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபெவிகால் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ஸ்டார் பீசஸ் எடுத்து ஒட்டிக்கோங்க. அப்படி ஸ்டார் பீசஸ் ஒட்டிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக கம்ப்ளீட் ஆன மாதிரியே இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிசைனுக்காக தான் இது. ஸ்டார் பஞ்சிங் மிஷின் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வந்து குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப் கூட ஒரு குட்டி பொட்டு இருந்துச்சுன்னா அது ஒட்டலாம். பட் வந்து ரம்ஜான் கிராஃப்ட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டார் ஒட்டினா தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பெரிய ஸ்டாராக கையிலே வரைஞ்சி கூட நீங்கள் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டிக்கரில் உங்களுக்கு வந்து ஸ்டார் ஷேப்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட ஒட்டிக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி ஒட்டியிருக்கேன்னா இந்த மாதிரி 4 பீசஸ்க்கும் ஒட்டிக்கோங்க. இப்போது 4 பீசஸ்க்கும் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இந்த 4 பீசஸையும் சேர்த்து வச்சு ஒன்று அசம்பிள் பண்ண போகிறோம். ஒரு பாக்ஸ் மாதிரி அசம்பிள் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான ஸ்டெப் தான். சைடில் வந்து ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 4 பீஸையும் சேர்த்து வச்சு ஒட்டுறது தான். ஓகே, இப்போ இது ஃபுல்லாத்தையும் ஒட்டிட்ட பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொரு கலர் உங்களுக்கு தெரியும். வெளி சைடில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதை நைட் லேம்பாக தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து கிளாஸ் கலர் சைடில் பண்ணும்போது நம்ம உள்ள லைட் செட்டப் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் கிளாஸ் கலர்ஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணலாம், கீழே வந்து கேப்பாக இருக்கு இல்லையா, அந்த கேப் வந்து மறைக்கணுங்கிறதுக்காக இதுவுமே இன்விடேஷனில் இருக்கிற ஒரு சின்ன கார்ட் பீஸ் தான். அந்த பீஸ் எடுத்துகிட்டு அதை வந்து அந்த கீழே இருக்கிற சைஸ்க்கு மெஷர் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதையும் ஃபெவிபாண்ட் ஆர் ஹார்ட் க்ளூ எது வேணால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஒட்டுற மாதிரி இந்த இன்விடேஷன் கார்டில் வந்து கோல்டன் கலர் லுக் நல்லா இருந்துச்சு, அதனால் நான் அப்படியே ஒட்டிட்டேன். பட் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கோல்டன் கலர் லுக்கில் இன்விடேஷன் கார்டு இல்லைனா ஏதாச்சும் ஒரு கார்டு எடுத்து ஒட்டிட்டு நீங்கள் கலரிங் பண்ணிக்கோங்க. ஓகே, அது அடி சைடில் போய்டும் தான், பட் கலரிங் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கலரிங் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸு, இது வந்து பீட்ஸ் மாதிரி இருக்கிற ஸ்டோன்ஸு. அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து சைடில் கார்ட்போர்டு வந்து ஹோல்ஸாக தெரிஞ்சிச்சு, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் கவர் பண்ணிட்டேன். நிறைய ஸ்டோன்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சுற்றியுமே கூட நீங்கள் ஒட்டிக்கலாம். பட் என்கிட்ட இல்லாதனால கொஞ்சம் இடத்துக்கு மட்டும் அந்த சைடில் மட்டும் ஒட்டியிருக்கேன். ஓகேவா, 4 சைடும் இப்போ 4 சைடும் ஒட்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா அந்த ஒவ்வொரு கார்ட்போர்ட் பீஸ்க்கு மேலேயும் சின்ன சின்ன ஹோல்ஸ் போட போகிறோம். அந்த ஹோல்ஸில் வந்துட்டு நம்ம கயிறு இன்சர்ட் பண்ண போகிறோம். உள்ளன் நூல் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து லேம்பில் வந்து இந்த மாடல் லேம்ப் எப்படின்னா நம்ம வந்து தொங்க விடுற மாதிரி இருக்கும், அப்படியே சுற்றுற மாதிரி ஒரு லேம்ப் எஃபெக்ட்டுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால நான் வந்து உள்ளன் த்ரெட் எடுத்திருக்கேன். 4 பக்கமும் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் போட்டுட்டு உள்ளன் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு முடிச்சு போட்டுருங்க. இப்போ நான் போட்ட மாதிரி போட்டுட்டு அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஆப்போசிட் சைடில் ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, அந்த ஹோல்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படி பண்ணும்போது 2 சைடும் சேர்த்து ஒரு நூல் கட்டிட்ட மாதிரி இருக்கும். இதே மாதிரி அதோட ஆப்போசிட் சைடும் கட்டிக்கோங்க. இப்போது 4 சைடும் கட்டிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் 4 சைடும் அந்த ஹோல்ஸ் போட்டோம்ல, அது 4 சைடும் வந்து இந்த மாதிரி நூலை இன்சர்ட் பண்ணி கட்டிட்டேன். அவ்வளோதான். இப்போது இதில் வந்துட்டு நம்ம லைட் செட் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் பெருசாக தான் நான் செஞ்சுருக்கேன். உங்களோட லைட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சின்னதாக ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நான் வந்து இதில் குட்டி இந்த மாதிரி லைட் தான் போட்டு பார்க்குறேன். நைட்டில் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் பகலில் தான் இந்த வீடியோ எடுத்தேன், அதனால் வந்து கதவெல்லாம் சாத்திட்டு லைட்டை ஆஃப் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். அதனால் வந்து அவ்வளோவா தெரியல உங்களுக்கு. பட் ரியலி நைட்டில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அந்த கிளாஸ் கலர்ஸ் சைடில் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கலர்ஸ் வந்து அந்த லைட்டோட லுக்கில் வெளியே வந்து அப்படியே தெரியும். ஓகே, அவ்வளோதான். ரம்ஜானுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு உங்களோட வீட்டை டெக்கரேட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.